எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து ஒரு மர்டர் கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இது வந்து எங்கன்னா மைசூர் பேஸ்டு ஒரு ஆள், அதாவது ஹர்ஷவர்தனான்னு அவர் பேர். ஹர்ஷவர்தனா கிக்கேரி அப்படிங்கிறவர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட ஒய்ஃபையும் அவருடைய டீனேஜ் சன்னையும் வந்து கொன்னுட்டு அவரும் வந்து தன்னைத்தானே வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இது எப்போ நடந்ததுன்னா ஏப்ரல் 24 இது வந்து யூஎஸில் நடந்திருக்கு. அதாவது வாஷிங்டன் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நியூ கேசல் அப்படிங்கிற இடத்துல வந்து அவரோட வீட்டில் நடந்திருக்கு இந்த இன்சிடெண்ட்டு. இது வந்து இந்த லோக்கல் போலீஸுக்கு வந்து இந்த பாடிஸ் எல்லாம் எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் வந்து 911 கால் வந்திருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பாடிஸ் எல்லாம் வந்து அவங்க இது வந்து டிஸ்கவர் பண்ணி எல்லாம் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து மொத்தம் 2 சன்னு. அதில் வந்து ஒரு சன்னை வந்து ஷூட் பண்ணிட்டார், அவர் கொலை பண்ணிட்டார். இன்னொரு பையன் வந்து அந்த இன்சிடெண்ட் நடக்கும்போது வீட்டில் இல்லாதனால அந்த பையன் வந்து உயிர் பொழைச்சிட்டான். போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பிளட்டு வந்து விண்டோவில் பிளட்டும் புல்லட் வந்து ஸ்ட்ரீட்லேயும் இருந்தது, வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது வந்து எங்கே வந்து அவங்க பாடிஸை வந்து டிஸ்கவர் பண்ணாங்களோ கிடச்சதோ அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த வீட்டை வந்து சுற்றி இந்த புல்லட்டும் பிளட்டும் இருந்திருக்கு விண்டோவில். அது வந்து மெடிக்கல் எக்ஸாமினர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த ஆளுக்கு வந்து ஹர்ஷவர்தனாவுக்கு வந்து 44 இயர்ஸ் ஆகுது. அந்த ஒய்ஃபுக்கு வந்து அவங்க ஒய்ஃப் ஸ்வேதா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து 41 இயர்ஸ். பையனுக்கு வந்து 14 இயர்ஸ் ஆகுது. பையனையும் இந்த மெடிக்கல் எக்ஸாமினில் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து அவங்க ஒய்ஃபையும் பையனையும் கொலை நடந்திருக்கு. அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த இன்வெஸ்டிகேஷன் அண்டர் வேல இருக்குது. இதுக்கு வந்து எந்த மோட்டிவ் அப்படிங்கிறது இது வரைக்கும் வந்து இன்னும் தெரியல. அத்தாரிட்டிஸ் வந்து அதை வந்து பேசி இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து மர்டர் பண்ணிவிட்டு அவர் சூசைட் பண்ணிக்கிட்டால மர்டர் சூசைட் அப்படிங்கிற கேஸில் வந்து இதை வந்து புக் பண்ணி இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் வந்து ஃபர்தராக டீட்டெயில்ஸ் இனிமேல் தான் தெரிய வரும் என்ன ஏதுன்னு. இந்த கொலை வந்து அவர் பண்ணியிருக்கிறது வந்து ஒருவேளை மன உளைச்சல் டிஸ்ட்ரெஸ்னால் வந்து இதை மாதிரி பண்ணியிருக்காரா அப்படிங்கிறத வந்து இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரிய வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க போலீஸு. இந்த நியூஸ் வந்து டெத் நியூஸ் தெரிஞ்ச உடனே அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் மைசூரில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹர்ஷவர்தனா அந்த கொலை பண்ணார் இல்லையா, அவங்க அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா பேர் வந்து கிரிஜான்னு. யூஎஸ்க்கு வந்து அவங்க வந்து அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துக்கு வந்து போயிருக்காங்க. அவங்களோட எல்டர் பிரதர் சேத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து மைசூருக்கு வந்து ரிட்டர்ன் போயிருக்காரு. அதாவது அவரும் வந்து யூஎஸில் தான் இருக்கார் இருந்துட்டு இப்போ சேத்தன் வந்து மைசூருக்கு போயிருக்காரு. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப ஷாக்கில் இருக்குது. அதனால் வந்து மீடியாக்கெல்லாம் இப்போ வந்து இன்டர்வியூலாம் கொடுக்க முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அதாவது ஹர்ஷவர்தனா என்ன பண்ணியிருக்காருன்னா, ப்ரீவியஸாக வந்து ஹோலோ வேர்ல்டு அப்படின்ட்டு ரோபோட்டிக் கம்பெனி வந்து ஹெட் குவார்ட்டர் மைசூரில் இருந்திருக்கு. அங்கே வந்து ஸ்டார்ட் அப் வந்து ஆப்ரேஷன்ஸு COVID-19 டைமில் வந்து பேண்டமிக்கில் இருந்தனால கப்பல் வந்து யூஎஸ்க்கு திரும்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து மைசூருக்கு திரும்பி அவர் 22க்கு அப்புறம் திரும்பி ரிட்டர்னே வரல மைசூருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வந்து இது வரைக்கும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஃபேமிலி ஏதாவது ஃபினான்ஷியலாக பர்சனல் டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது இருந்ததா அந்த ரீலொக்கேட் ஆனதுக்கப்புறம் யூஎஸ்ஏ அப்படிங்கிறது வந்து இனி தெரியல அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து இதை பற்றி கமெண்ட்டும் பண்ணல. டொமஸ்டிக் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது இருந்ததா அவங்க ஃபேமிலிக்குள்ளே அப்படிங்கிறதையும் இனி சொல்லலை. இனிமேல் வந்து அவங்க ஃபர்தராக வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓவாக இருந்திருக்காரு. அவங்க கூட இவங்களும் வந்து கம்பெனி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ இனிமேல் தான் வந்து எதனால் வந்து அவர் கொலை பண்ணிவிட்டு அவரும் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷன் மூலியமாக தான் தெரிய வரும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and tap the bell icon. Thank you.